ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். நான் உங்கள் வாடிப்பட்டி அம்மா பேசுகிறேன். இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல்வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இன்றைக்கி மானிட்டேஷன் கிடச்சிருக்கு. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் உங்களோட சப்போர்ட்னால தான் எனக்கு கிடச்சிருக்கு. இதே மாதிரி எனக்கு எப்பையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி. அதே மாதிரி என்னோடய ஃபேமிலிக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். என்னோடய மருமகள் ரோஹிணி தான் எனக்கு சொல்லி கொடுத்தது. பேரன் பேத்திங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. தெரியாததை சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி யூடியூப் ஃப்ரெண்டு பானுமா சங்கரி என்னை கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு வந்தாங்க. அதாவது நான் சோர்ந்து போனப்பெல்லாம் உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லி என்னை கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு வந்து இன்றைக்கி மானிட்டேசர் வாங்கி கொடுத்ததும் அவங்க தான். அதாவது தருண் சுந்தர் ஃபேமிலின்ட்டு சங்கரி யூடியூப் டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணுறாங்க. அவங்க தான் எனக்கு மானிட்டேசர் அப்ளை பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்து எனக்கு மானிட்டேசர் வாங்கி கொடுத்தாங்க. அவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றிகளை சொல்லிக்கிறேன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி தஞ்சாவூர் பாரம்பரியமான ஸ்பெஷல் ஸ்வீட் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று போடுங்க. இந்த தஞ்சாவூர் பாரம்பரியமான ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு 3 ஸ்பூன் பாசி பருப்பு எடுத்துக்கலாம். அதை மிதமான சூட்டில் நம்ம வறுத்துக்கிறணும். பாருங்கள், இப்போ கலர் மாறி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ மாற்றியாச்சு. அது கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். ஆறின பின்னாடி அதை மிக்சர் ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். இந்த பாசிப்பருப்போட நான் 4 ஏலக்காயும் சேர்த்துருக்கேங்க. இப்போ நல்லா பவுடர் அடிச்சுட்டு வந்துடுவோம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிக்கிறணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் நல்லா 1 கப்புக்கு தேங்காய் திருவல் போட்டிருக்கேன். இது 1 முடி தேங்காய்ங்க. இப்போ ஒரு 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் பைண்டிங்க்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பாசிப்பருப்பு ஏலக்காய், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா திருப்பி அரைச்சிட்டு வந்துடணும். பாருங்கள், இப்போ அரைச்சாச்சு. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கிடுவோம். இது கூட நான் 3/4 கப்புக்கு வெல்லம் தட்டியிருக்கேன். அதாவது 1 கப்பு தேங்காய்க்கு 3/4 கப்பு எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் 1 கப்பு கூட போட்டுக்கலாம். நல்லா ஸ்வீட்டாகத்தே இருக்கும். இப்போ அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நிறைய நெய் தேவையில்லைங்க. கொஞ்சம் நெய் இருந்தாவே போதுமானது. பாருங்கள், இப்போ இந்த நெய்யில் நம்ம முந்திரி பருப்பு கொஞ்சம் போட்டு வறுத்துக்கலாம். அடுப்பு எப்பயுமே கொஞ்சம் மீடியம் சைஸ்லேயே இருக்கட்டும், ரொம்ப வேண்டாம். ஏன்னா சட்டுன்னு கருகிரும் இல்லையா. பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு வறுத்தாச்சு. இதை நம்ம வேறு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இந்த ஸ்வீட் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க பிள்ளைங்க, பெரியவங்களும். அதே டயத்தில் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. பாருங்கள், இப்போ முந்திரி பருப்பு வறுத்தாச்சு. அதே நெய்யில் நம்ம அரைச்சிட்டு வந்திருக்கிற தேங்காய், அதே மாதிரி பாசி பருப்பு, இதெல்லாம் வெல்லம் எல்லாத்தையும் போட்டு நம்ம கலந்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். நான்ஸ்டிக்குனால் அடி பிடிக்காது. பாருங்கள், கைவிடாமல் கிளறி கொடுக்கணும். சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. ரொம்ப ஈஸியான ஸ்வீட்டும் கூட. ஒரு கெஸ்ட்டு வந்தால் கூட டக்குன்னு இதே மாதிரி நம்ம செஞ்சிடலாம். பாசிப்பருப்பை வறுத்தோம்னா தேங்காய் இருந்தால் போதுங்க. பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே டயத்தில் நல்லா தேங்காயெல்லாம் சேர்த்துருக்கு, பாசிப்பருப்பு சேர்த்துருக்கு, வெல்லத்தில் கால்சியம் சத்து இருக்குது. அதனால ரொம்ப உடம்புக்கும் நல்லது. தாராளமாக நீங்கள் குழந்தைகளுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் கெட்டியாகிக்கிட்டு வருது. இந்த மாதிரி நம்ம கைவிடாமல் கிளறிக்கிடுவோம். இப்போ ரொம்ப நல்லா கெட்டியாயிருச்சு. நான் ரொம்ப அடுப்பை ரொம்ப ரொம்ப ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா இதுக்கு மேலே
நம்ம கிண்டவும் கூடாது. பாருங்கள், இப்போ கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டுட்டு கொஞ்சம் கிளறி கொடுத்துக்குருவோம். அடுப்பு ரொம்ப ஸ்லோவில் தாங்க வச்சுருக்கேன், இல்லாட்டி அடி பிடிச்சிரும் டக்குன்னு. இது இந்த கடாய் தான், ஹிந்தாலியன் கடாய், அதனால் அடி பிடிச்சிரும். பாருங்கள், இப்போ நல்லா ஒன்று சேர கிளறி கொடுத்துக்குருவோம். தஞ்சாவூரில் இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப 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 ஃபேமஸானதுங்க, அடிக்கடி செய்வாங்க. பாருங்கள், இப்போ முந்திரி பருப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கிளறி கொடுத்துக்குருவோம். அடுப்பையும் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. பாருங்கள், நல்லா கிளறி கொடுத்துக்குருவோம். அவ்வளோதாங்க, நம்மளோட தஞ்சாவூர் ஸ்பெஷல் ஸ்வீட்டு சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.